Hi dear friends, welcome all of you. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் என்ன அப்படின்னா ஹேபிட் ஃபார்மேஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி எடுத்துட்டோன்னா அது இருக்கிற ஒவ்வொருத்தரோட அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுற அவங்க பர்டிகுலராக அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் தான் ஒரு மனுஷனை வந்து ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக கொண்டு போகிறதுக்கும் அதே நேரத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவாக ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் இல்லாமல் ஒரு வாங்குறதுக்கும் அவங்களோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஹேபிட்டை கொண்டு போகிறாங்களா, இல்லை அது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, இது இருக்கிற அந்த ஹேபிட் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்குதா, இல்லை அவங்களுக்கு ஒரு க்ரோத்தை வந்து அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி போகுதாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பை த வே மானந்தகுமார், எமோஷனல் மாஸ்டர் கோச். இப்போ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நம்ம எஸ்பெஷலி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் யூ கைண்ட்லி யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஜஸ்ட் யூ சப்ஸ்கிரைப் தென் வில் கோ ஃபார் த வீடியோ. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பெஷலி அபவுட் த ஹேபிட்ஸ். ஸோ இந்த ஹேபிட்ஸுங்கிறது இங்கே எப்படின்னா இப்போ ரொம்ப ரிப்பீட்டடாக ஹேபிட்ஸ் வந்து நத்திங் பட் என்னங்கிற கேரக்டர் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணுறக்கூடிய அந்த அளவு ஒரு பொட்டன்ஷியலாக அந்த அளவு ஒரு மிக ஒரு பிரசித்தி பெற்றதை பார்த்தோன்னா நம்ம ஹேபிட்னு சொல்லணும். ஸோ இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம், நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அந்த நம்ம குறிப்பிட்ட ஒரு ஹேபிட் வந்து நம்ம மாற்றலாம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் வந்து முடியாதையே நம்ம எவரெல்லாங்க நம்ம வந்து போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஹேபிட்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்ஸ் தெரியுது, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, அது எப்படி வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 ஸ்டெப்ஸில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் பார்க்கும்போது நம்ம இது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஹேபிட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மாலாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு நம்ம ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ஸ்மாலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஹேபிட் வந்து நாம் ஈஸியாக நம்ம வந்து நம்மளை கொண்டு போய்க்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா இப்போ ஒரு ஹேபிட் இருக்குது, இப்போ நம்ம சின்ன ஒரு புக்கு படிக்கலாம் ஒரு இருக்கும், இல்லை சின்ன ஒரு ரைட்டிங் பண்ணலான்னு இருக்கோம், இல்லை வேறு நம்மளுடைய அந்த டேட்டை நம்ம அந்த ஜோர்னலிங் பண்ணுறோம், ஆனால் அது நம்மளால் முடியல. போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு லிங்கிங் இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு ஹேபிட் கூட இதை நம்ம லிங்க் பண்ணும் போது அந்த நேரத்தில் அந்த ஹேபிட் வந்து முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வர கண்டினியூ புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுற அந்த ஹேபிட் வந்து கூட வர மாதிரி நம்ம ஒரு லிங்கிங் சிஸ்டம் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட் கூட ஆஃப்டர் தட் வந்து நம்ம இமீடியட்டாக நான் வந்து பண்ண போகிறது என்னன்னா என்ன பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து சின்ன ஒரு ரைட்டிங்கெல்லாம் ஒரு எழுதலாம் நீங்கள் யோசனை பண்ணிருப்பீங்க, இல்லை புக்கு படிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் எந்த நேரத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கால் எந்திரிச்ச உடனே இல்லை ஒரு ப்ரஷ் பண்ண உடனேயோ இல்லை ஒரு காஃபி சாப்பிட்ட உடனேயோ நான் இமீடியட்டாக ஒரு 1 பேஜ் நம்ம இங்கே எழுதலாம் இப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் மைண்டில் வந்து நீங்கள் செட் பண்ணும் போது அந்த இமீடியட்டாக ஒரு டீயோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் பண்ண முடிஞ்ச உடனே எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் ஒரு 1 பேஜ் நம்ம எழுதும் போது அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் கூட இது வந்து அங்கே லிங்கிங் சிஸ்டமில் ஒரு ஹேபிட் ஸ்டாக்கிங் வர்றதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது ஒரு செகண்ட் ரீசனில் நம்ம இங்கே ஹேபிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். தேர்ட் பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர்ஸ். இப்போ டாக்டர் போயிருப்போம், நேரம் சொல்லியிருப்பாங்க பாருங்க சார் விடாமல் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு கூட லிட்டர் நீங்கள் குடிங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் வாக்கிங் போங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம டாக்டர்ஸ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லியிருப்போம், இல்லை பேரண்ட்ஸ் வந்து வேறு ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் கூட நம்மளால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு அந்த ரிமைண்டர் வர மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ஹைட்ரேஷன் நம்ம இருக்குன்னு நினச்சேன்னா நீங்கள் போகும்போது உங்களுடைய அந்த ஆஃபீஸ் டேபிள்லையோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த டைனிங் டேபிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களோட வாட்டர் பாட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு அங்கே வருது. அது வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு ஹேபிட் வந்து விடாமல் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஹேபிட் உங்களுக்கு சிம்பிளாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது முக்கியமான ஒரு 4th பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது எந்த ஹேபிட் வந்து நாம் எந்த ஒரு புது ஆக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அது வந்து சரியான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேரம் அதே எவ்ரி டே நம்ம செய்யும் போது நமக்கு தெரியாமலேயே ஒரு மைலினேஷனுங்கிறது வந்து ஒரு பிரெயினில் வந்து அதோட நியூரான் சிஸ்டம் வந்து அதோட ஆட்டோ பைலட்லாம் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஹேபிட்டை வந்து நம்மளால் வந்து என்னென்னா ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹேபிட் வந்து ரெகுலராக பண்ணுறோமா இல்லையா இந்த ஒரு ட்ராக்கிங் ப்ரோக்ரஸ் அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ரெசிவாக இருந்தேன்னா உங்களுக்கே நீங்களும் ஒரு செலிப்ரேட் பண்ணுறது,
அப்புறம் சின்ன சின்ன ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன்ல நீங்க சக்ஸஸ் ஆயிட்டேன்னா, அது நல்ல ஒரு அழகா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, இல்ல வீட்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவோ, நீங்க வந்து ஈஸியா வந்து செலிப்ரேட் பண்ணலாம். எவ்ரி டே வந்து உங்களோட ஹேபிட் வந்து நீங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கும்போது, இத நான் வந்து ப்ரோக்ரசிவ்ல கொண்டு போறேனா, இல்ல நான் மறந்துட்டு போறேனா, இதனால எனக்கு என்னென்ன அப்ஸ்டக்கிள்ஸ்ங்கிறத நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹேபிட்ல வந்து ஏதோ ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் வருது, ஏதோ ஒரு வந்து அங்க வந்து பிளான்ல வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது, தடைகள் வருது அப்படின்னா, அத வந்து பிளான் பியா நீங்க மாத்தி, எந்த மாரி விஷயத்துல தடைகள் வருது, எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாங்கிறத, அந்த அந்த ப்ரோக்ரஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, அதுல வந்து குறிப்பே நீங்க போகும்போது, ஒரு பெர்ஃபெக்ஷனா நீங்க வந்து இங்க இருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம 6த் ஸ்டெப்பா நம்ம எடுத்துக்கலாம். 7த் கடைசியில வந்து நம்ம இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் போகும்போது, நம்ம என்ன ஹேபிட்ல எப்படி நாம ஃபாலோ பண்றோமோ, அதுல வந்து ரொம்ப பேஷியன்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். அந்த பேஷியன்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வந்து லாங் டெர்ம்ல வந்து நம்மளுக்கு கொண்டு போகும். ஏன்னா எப்பவுமே எந்த ஹேபிட் பார்த்தா கூட இம்மீடியட்டா இது வந்து வராது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா மினிமம் ஒரு 21 டேஸ்லேருந்து 66 டேஸ் மட்டும் நம்ம இம்மீடியட்டா வந்து ஒரு ஹேபிட் வந்து நம்மகிட்ட வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஒரு பேஷியன்ட்டா நம்ம வந்து நம்ம ஹேபிட் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமா நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்ப இவ்வளோ ஒரு ஹேபிட் வந்து ஃபார்மேஷன் பண்றோம். இது எல்லாமே எங்க போகுதுன்னு நம்மளுடைய அந்த மைண்ட் செட்ல தான் போகுது. இப்ப நீங்க வந்து உதாரணமா நான் வந்து ஒரு 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 ரைட்டிங் நான் பண்ணலாம். இல்ல நான் ஒரு பொயட்ரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஐ அம் ட்ரையிங் டூ பி எ ரைட்டர் அப்படிங்கிறத விட, ஐ ஆம் எ ரைட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட் நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அறியாமலேயே உங்கள வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது யுனிவர்ஸே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீ வந்து ஐ அம் ட்ரையிங் டு ரைட், ஐ அம் ட்ரையிங் டு ரைட் எ பொயட்ரி, ஐ அம் ட்ரையிங் டு டூ த எக்ஸர்சைஸ். இந்த மாதிரி ஐ அம் ட்ரையிங் டு டூ த மெடிடேஷன் இப்படி சொல்றதுக்குள்ள ஐ ஆம் எ குட் மெடிடேட்டர், ஐ ஆம் எ குட் ரைட்டர், ஐ ஆம் எ குட் அத்லெட்டிக். இந்த மாதிரி நீங்களே ஒரு ஒரு மைண்ட் செட்டை நீங்க ஃபார்ம் பண்ணும்போது, அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணா, அதுக்கு வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணும். அது நிச்சயமா உங்களுடைய அந்த ஹேபிட் வந்து ப்ரோக்ரஸ் வேல வந்து நிச்சயமா கொண்டு போகும். இன்னும் கூட சொன்ன மாதிரி ஷார்ட்டா சொன்னேன்னா, ஹேபிட்டோ இல்ல ஒரு சேஞ்சஸோ இது வந்து வி கேனாட் அக்கமடேட், வி கேனாட் கெட் இட் சோ ஃபாஸ்ட். இது வந்து ஆல்வேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஆல்வேஸ் வந்து இதை அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட வந்து கான்ஸ்டன்ட் ஒரு எஃபர்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு எனி டைம்லயும் எனி ஹேபிட்டையும் வந்து நம்மளால ஈஸியா நம்மளால ரீஷேப் பண்ண முடியும். இது என்னன்னா ரொம்ப ஒரு பேஷன்ஸா இருக்கும்போது நிச்சயமா ஒரு 21 டேஸ்ல இருந்து 66 டேஸ் வரைக்கும் எந்த மாதிரி நம்மளுடைய அந்த ப்ரோக்ரஸ் எஃபர்ட் ஸ்பெசிபிக் அந்த டைம் டியூரேஷன் அந்த எக்ஸிஸ்டிங் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய அந்த கோல்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய ஹேபிட் வந்து நிச்சயமா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹேபிட் வந்து நம்மளுடைய சேஞ்ச் ஆகி நிச்சயமா நம்மளோட ரூட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கூட அதே நேரத்தில் நம்மளோட மைண்ட் செட் கூட இதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் போது நிச்சயமா நமக்கு பர்சனல் க்ரோத்துங்கிறது நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ பை த வே இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி 2 3 பெஸ்ட்டாக அந்த புக்கை வந்து நம்ம இங்கே ரெஃபர் பண்ணலாம். டைம் இருக்கும்போது அதை நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் பார்க்கும்போது நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சது அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ். இது வந்து ஜேம்ஸ் கிளியர் எழுதுனது. இந்த பக்கம் வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் படிங்க. அது என்னன்னா அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் அது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வந்து ஒரு ரீஷேப் பண்ண முடியுங்கிறத ஈஸியாக நல்ல நல்ல பொறுமையாக நல்ல ஒரு டீப்பாக கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இந்த பவர் ஆஃப் ஹேபிட்ங்கிற பொழுது கூட இந்த சார்லஸ் டிக் அப்படிங்கிறவர் இவரும் நல்லா அந்த புக்கில் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. இந்த 2 புக்கு இப்போதைக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நம்மளோட ஹேபிட் வந்து எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு 7 ஸ்டெப்ல நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த ஹேபிட் வந்து நம்மகிட்ட மாறும். இது வந்து நம்மள ஒரு ப்ரோக்ரஸுக்கு கொண்டு போகும். ஒரு செல்ஃப் குரோத்ல கொண்டு போகும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண கொண்டு போகும். நம்மளுடைய லைஃப்ப ஒரு மைண்ட் செட் பத்தி நீங்க நல்லா இன்னும் அருமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஷார்ட் புக், ஒரு ஷார்ட் வெர்ஷனா அதுக்கு ஒரு கிண்டல்ல வந்து ஈஸியா அருமையான ஒரு புக் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இதுல ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க இதுல அமேசான் அதோட லிங்க் கூட நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் யூ கோ அண்ட் ரெஃபர் த லிங்க். அதுல வந்து நீங்க புக்க வந்து வாங்குங்க. இது வந்து